சிம்ம ராசி, அதாவது குரு பிரவேசம் பண்ணக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த முறையில் பெயர்ச்சியில் அவர் செல்லக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களில் பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. முக்கியமான விஷயம், சனி எந்த இடத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறார்னு. சனி இருப்பது 4ஆம் வீடு. அப்போது அந்த தொழில் ஸ்தானத்தை நேரான பார்வையால் சனி பாதித்து கொண்டு இருக்கிறார். பெரும்பாலான சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள், புதுசாக தொழில் ஆரம்பிப்பதில் பிரச்சனைகள், சில நேரங்களில் பணத்தினால சில பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து இருந்த வண்ணம் இருக்குது. என்னென்னா அந்த 4ஆம் இடம், ஏன்னா சனி எதிர்ப்பாளராக இருக்கிறார், அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ஏற்கனவே இந்த பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்து கொண்டு வருகிறார்கள். அப்போ நடக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி என்பது ஜென்ம குருவாக வருகிறது. இப்போ என்ன நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தெரியும், ஜூலை மாதம் 14ஆம் தேதி நிகழ்வு இருக்கிறது. அதிலிருந்து உங்களுக்கு ஜென்ம குரு. நான் ஏற்கனவே சொன்னேன், சிம்மத்தில் குரு வருவது ஒரு விசேஷமான ஒரு சம்பவம். அதாவது அந்த இடத்துல தான் மகாமகம் இதெல்லாம் கொண்டாடுவே ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சமாச்சாரம். இப்போ இந்த குரு உங்களுடைய ராசிக்குள் பிரவேசித்து விட்டார். ஏற்கனவே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது, இதில் இது வேறையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல. குரு யார் அப்படின்னு பார்த்தா 5க்கும் 8க்கும் உடையவர். 5க்கு உடையவர் என்ற ஒரு காரணத்தாலே அவர் உங்களுக்கு யோகக்காரர். அப்போ அந்த யோகத்தை செய்யக்கூடிய அந்த குரு உங்களுக்கு நிறைந்த நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் செல்வத்தையும் தரக்கூடிய அந்த குரு உங்களுடைய ராசியில் பிரவேசிக்கும் பொழுது என்ன நிகழும்? செல்வம், அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒருவனுக்கு நீங்கள் ஒருவேளை உணவு தரலாம், இல்லை வாழ்நாள் முழுக்க உணவு தரலாம். அதை விட மேன்மையான விஷயம், உழைத்து தன் உழைப்பினால் அந்த உணவை அவன் பெறக்கூடிய வகையில் அவனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டா அது மிகப்பெரிய புண்ணியம் என்று சொல்வார்கள். ஏன்னா அவன் டிபெண்ட் இல்லை அதுக்கப்புறம். அதுபோல் சிம்ம ராசிக்காரர்களில் இந்த குரு எப்படி வழிகாட்டப் போகிறார் என்று பார்த்தால், இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை வழங்குவதற்கான ஒரு வழிமுறைகளை அவர் செய்வார். எப்படி சொன்னோன்னா, ராமர் ஜென்மகுரு ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஜென்மகுரு ராமர் வனத்திலேங்கும் பொழுது அந்த ஒரு வருட காலத்தில் தான் அவர் என்ன செய்கிறார்னா, அனுமார் போன்ற வானரங்கள், அப்புறம் அனுமார், அப்புறம் சுக்ரீவன் போன்றவர்களுடைய நட்பை பெற்று இந்த ராவணனுடைய எப்படி ராவணனை எதிர்ப்பது என்ற ஒரு திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி மாபெரும் புகழை பெறுகிறார். அப்போது இந்த ஜென்மத்தில் இது பண்ணும்பொழுது எப்படின்னா, ஒரு அழகான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு படிக்கல்லுக்கும் ஒரு சுவாமியுடைய சிலைக்கும், இரண்டுமே கருங்கல் தான். இந்த படிக்கல் என்ன கேட்டதுன்னா, சுவாமி சிலையை பார்த்துட்டு, நீயும் கருங்கல் நானும் கருங்கல், உன்னை எல்லாரும் வணங்குறாங்க, விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க, ஆனால் என்னை மிதிச்சுட்டுனா போகிறாங்கன்னு கேட்டதான். அப்போது அந்த கல்லில் இருக்கக்கூடியதை சொல்கிறதான், என்னை பல முறை அடித்து அந்த சிற்பி உருவாக்கினான், நிறைய அடி வாங்கி தான் இந்த உருவத்தை பெற்று அந்த சிற்பியால் உருவாக்கப்பட்டேன். இப்பொழுது எல்லோரும் என்னை வணங்குகிறார்கள், ஆனால் உன் மேலே எந்த அடியுமே விழலை, ஆனால் காலங்காலமாக உன்னை மிதித்து கொண்டு தான் செல்வார்கள் அப்படின்னு அந்த படிக்கிட்ட பதில் சொல்லித்தான் அந்த சிலை. அதுபோல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சோதனைகள், அடிகள் எல்லாமே பின்னால் வரக்கூடிய ஒரு பெரும் புகழுக்கும் ஒரு பெரிய மாற்றத்திற்கும் வித்திடக்கூடியது அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அப்போ நமக்கு மேலே மேலே என்னடா எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் என்னடா இந்த சோதனை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மேம்படுத்தப்படுகிறீர்கள் அப்படிங்கிறத தயவு செஞ்சு உணர்ந்துங்க. நீங்கள் மேம்படுத்தப்படுகிறீர்கள், பின்னால் வரக்கூடிய ஒரு நன்மைக்கு உங்களை தயார் செய்து கொள்கிறீர்கள் என்ற ஒரு அர்த்தம்தான் இதில் இருக்கும். சரி, இப்பொழுது இந்த குரு பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது என்ன? அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம். அப்போ அந்த அதிர்ஷ்டங்களை பெறுவதற்கு நீங்கள் தகுதி பெறுகிறீர்கள் இந்த காலகட்டத்தில்
நல்ல ஒரு எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதால அதுவே உங்களுக்கு வந்து ஒரு தளம் அமைத்துவிடும் முன்னேற்றத்தை தருவதற்கு. அடுத்தபடியாக அவர் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ திருமண பாக்கியம் என்பது கைகூடும். அதில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. திருமண பாக்கியம் என்பது நிச்சயமாக கைகூடும். அதே போல் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னா அந்த தொழிலுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். சில லைசன்சிங் வாங்கணும், சில நேரங்களில் பேங்க்கில் லோன் வாங்கணும், இல்லை பார்ட்னர்ஸ் வந்து நல்லபடியாக இருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள், பலவிதமான அலைச்சல்கள்லாம் ஏற்படும். ஆனால் அது வந்து பின்னால் உங்களுக்கு வரப்போகிற ஒரு பெரிய பெனிஃபிட்டுக்கான ஒரு அடிப்படை அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் என்னென்னா 9ஆம் இடம். 9ஆம் இடம் நேச்சுரலி பாக்கியம். அப்போது எப்போ உங்களுக்கு 5, 7, 9 அவர் பார்க்கிறாரோ அப்போ நிச்சயமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய எஃபோர்ட்ஸு, நீங்கள் பண்ணக்கூடிய பிரச்சனை, அதாவது ரொம்ப கஷ்டங்கள், இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையாக அமைந்து அதுவே பிற்காலத்தில் உங்களை தகுதியானவராக மாற்றி பெரிய ஒரு நிலையை உங்களுக்கு அடைவதற்கான ஒரு அடிப்படை விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் நான் வந்து கஷ்டப்படுறேன், என்ன நான் சில பிரச்சனைகளில் இருக்கேன், என்னுடைய திறமைக்கு எனக்கு வந்து அந்த ஏர்னிங்ஸ் இல்லை, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பயப்படக்கூடிய அவசியமே இல்லை. அதை வந்து பேர்ட்ஸ் ஐ வியூம்பாங்க. எதையுமே நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது வெவ்வேறு உருவத்தில் தான் தெரியும். ஒரு யானையை மேலேருந்து பார்த்தா தான் யானைங்கிறது தெரியும். யானையுடைய காது பக்கத்தில் பார்த்தா அது முறாங்கலாம், யானையுடைய காலை பார்த்தா அது தூண்கலாம். அதனால் க்ளோஸ்அப் வியூங்கிறது ஒன்று உண்டு, பேர்ட்ஸ் ஐ வியூங்கிறது ஒன்று. உங்களுக்கு உங்களே நீங்கள் தள்ளி நின்று உங்களே நீங்கள் வேடிக்கை பார்த்தால் தெரியும் உயர் தகுதிக்கு உங்களை செப்பனிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. அதனால் இது ஒரு அற்புதமான காலகட்டம் தான். நீங்கள் வந்து எதுக்காகவும் நீங்கள் அப்செட் ஆக வேண்டாம். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைந்துவிடும். பிரச்சனைகள், அதாவது நான் மூச்சு விட முடியாத அளவுக்கு பிரச்சனை இல்லை, என்னால் நல்லா மூச்சு விட முடியும், என்னுடைய ஆரோக்கியம் வந்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறது, என்னால் செயல்பட முடியும், புதிதான விஷயங்களை எல்லாம் நான் இப்போது கற்றுக்கொள்கிறேன், இது எனக்கு பெரிய ஒரு ஃப்யூச்சரை உருவாக்கி தரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படைங்கிறத தயவு செஞ்சு சரியான முறையில் புரிஞ்சுங்க. அடுத்து இந்த சாரங்களை நாம் பார்க்கலாம். இந்த சாரங்களை பார்க்கும் பொழுது மக நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்கிறார், கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் முடிய. அப்போ இந்த மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது என்ன நன்மைகள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேண்டாத விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதே போல் எதை எடுத்துக்கொள்வது, எதை நாம் எடுக்காமல் நம்ம தள்ளி வைக்கிறது, எந்த பாதையில் நான் செல்வது போன்ற மனசில் வரக்கூடிய அந்த கிளாரிட்டி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. பல காலமாக நமக்கு தடைகளாக இருந்த சில விஷயங்கள் நம்மை விட்டு விலகக்கூடிய காலகட்டம், அல்ல நம்ம அதை தெரிஞ்சுட்டு விலக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லணும். அதனால் அறிவுக்கண் திறக்கிறது அப்படிம்பாங்க, அது மாதிரி அறிவுக்கண் திறக்கிறது அதுதான் முதல் படி. நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் பல பிரச்சனைகள்லேயும் பல சோகங்கள்லேயும் இருக்காங்க. ஆனால் அந்த சோகங்கள்லாம் நீங்கிவிடும். இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே எல்லாமே சரியாக போய் நமக்கு, அதாவது ஒரு பிளேன் ஓடுறது, ரன்வே இருக்குது, ரன்வேயில் ஒரே கட்டையும் கிட்டையும் போட்டு வச்சா அது என்ன பண்ணும், பிளேனால் டேக் ஆஃப் பண்ண முடியாது. அதெல்லாம் தள்ளி சீராக்கி அந்த பாதையை சரியாக வைக்கும்போது தான் அது வேகமாக ஓடி டேக் ஆஃப் ஆகும். அது போன்ற ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அப்புறம் நவம்பர் மாதம் முடிந்த பிறகு டிசம்பர் மாதம் தொடங்கி, டிசம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வரையில் பூர நட்சத்திரத்தில் இவர் சஞ்சாரிக்கிறார். இது ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு வசதிகள், நீங்கள் எந்த துறையில் விரும்பி இருக்கீங்களோ அந்த துறையில் வந்து நீங்கள் சிறப்பான செயலாற்றி நல்ல பெயரையும் புகழையும் அடைவது, அப்போ உங்கள் நிலையே மாறிவிட்டது. இந்த ஒரு தன்மையை காண்பிக்கிறது. என்ன காரணம்னா, சிம்மம் என்பது ஒரு ராஜா, அதாவது அந்த சூரியன் என்பது ஆத்மகாரகன் ராஜா அப்படின்னு அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்போது வரக்கூடிய முன்னேற்றங்களும் ஒரு ராஜயோகத்தை போன்று தான் உங்களுக்கு அமையிறது. சாதாரணமான ஒரு முன்னேற்றமாக இல்லை, ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன், ஒரு பெரிய அத்தாரிட்டி, அது போன்ற ஒரு தன்மையில் அமையிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமில் அப்பியர் ஆகிறாங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்பியர் ஆகிறாங்க, அதெல்லாம் 100% சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்துவிடும். இதற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பிப்ரவரி மாதம் 18லேருந்து
மே மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் உத்தரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ இந்த உத்தர நட்சத்திரத்தில் வந்து குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். இதில் வந்து உங்களுடைய புகழ் எடுபடும். உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து உங்களை ப்ரைஸ் பண்ணுவாங்க, உங்களை அட்மையர் பண்ணுவாங்க, எவ்வளோ சிறப்பான மனிதர் இவர் என்று. உங்களுடைய நிலை உங்களுக்கு திரும்ப தரப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னேற்றங்கள் என்பது ரொம்ப அற்புதமாக அமைந்துவிடும். உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில் உங்களுடைய தன்மைகள் எல்லாம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. இதற்கு பின்பு பார்த்தால் அவர் நேர்கதியில் வந்து அடுத்து, அதாவது மே மாதம் 9ஆம் தேதி தொடங்கி பின்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை இருந்து அதுக்கப்புறம் கன்னி ராசியில் மாறுகிறார். அது மாறக்கூடிய காலகட்டம்னா பார்த்திங்கன்னா தொடர்ந்து முன்னேற்றம் தான். ஏன்னா 2ஆம் இடத்தில் போகும்பொழுது ஒரு ராஜாவை போன்று அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவ பாத்தியத்தை உங்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த காலகட்டமும் தொடர்ந்து முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம் தான். ஆகக்கூடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராக்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து மார்ச் மாதத்துலேருந்து இந்த கடைசியில் அது மாறுற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் மேலே 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 முன்னேற்றங்கள் தான். அது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்துவிடும். அதனால் வரக்கூடிய காலம் என்பது ஒரு விடிவெள்ளி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. அது உங்களுக்கு நிறைந்த நன்மைகளை படிப்படியாக தொடர்ந்து தரப்போகிறது. உங்களுடைய பிரச்சனைகள், திடீர்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள், இதிலிருந்தெல்லாம் வெளிவந்து உங்களுடைய புகழை நீங்கள் நிலைநாட்டி சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் முன்னேறுவதற்கான ஒரு அடிப்படை நிலை இது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். வணக்கம்.